தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த வருஷம் பிகினிங்ல சட்டசபையில பேசும்போது சொல்றாங்க, மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அதனால நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு. மக்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறது கூட ஒரு சந்தோஷம் தான் சார், அது யாரும் இல்லைன்னு சொல்லல. அப்படி உண்மையிலேயே மக்கள் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் சார் விவசாயிகள் போராட்டம் நடக்குது? ஏன் சார் மீனவர்கள் போராட்டம் நடக்குது? ஏன் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஏன் நடக்குது? அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். இதெல்லாம் உங்க ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதுக்காக நடக்கிற போராட்டமா சார்? எனக்கு தெரிஞ்சு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்க ஆட்சியில தான் போராட்டம் நடத்தி அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் தீரவே தீராத பிரச்சனைகள்னா இருக்கிற இடம் பிரச்சனை, பார்க்கிற வேலை பிரச்சனை, பண்ற தொழில் பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, பஸ் வசதி இல்லைன்ற பிரச்சனை, ரோடு சரி இல்லைன்ற பிரச்சனை, ஆஸ்பத்திரி சரியா இல்லைன்ற பிரச்சனை. இப்படி எல்லாம் ஒரு அடிப்படை விஷயங்களே பிரச்சனையா இருந்தா அப்ப ஆளுங்கட்சின்னு ஒண்ணு எதுக்குதான் இருக்கிறாங்க அப்படின்னு தானே மனசுல தோணும் மக்களுக்கு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடிதான் பொய்யா அடிச்சு விட்டீங்க, இப்ப ஆட்சியை விட்டு போகும்போது கூட பொய்யா பேசுறீங்களே சார், என்ன சார் இது? மாத்தி மாத்தி பேசுறதுல நீங்க வேற லெவல் தான் சார்.